ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிப்பா போக போக இன்ட்ரெஸ்டிங் வேறு லெவலில் வந்து மேட்சஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆப்கானிஸ்தான் நாங்கள் இன்னும் சின்ன டீம் கிடையாதுடா, நாங்களும் ஒரு மாசான ஒரு டீம் தான், எங்களால் யாரை வேணால் அப்செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இங்கிலாந்து ஒரு டாப் டீமை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியை விட்டியே வெளியில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மேட்ச் கிட்டத்தட்ட T20 லாஸ்ட் ஓவர் கில்லர் மாதிரி கடைசி கிட்டத்தட்ட 100 ஓவருமே ரெண்டு சைட்லேயுமே ப்ளே பண்ணுற அளவுக்கு மேட்ச் போச்சு. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டோட்டல் ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக வந்து இந்த ஒரு மேட்ச் வந்து அமைஞ்சிருந்துச்சு. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த ஒரு மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துருவோம். முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் பார்ப்போம். இதை தாண்டி ஆப்கானிஸ்தான் இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் செலக்ட் ஆகி செமிஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றதே பார்த்துருவோம். ஸோ மொதல் விஷயமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு டாஸை வின் பண்ணாங்க ஆப்கானிஸ்தான். நாங்கள் வந்து பேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இது தவறான முடிவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை, நாங்கள் ப்ரெஷர் இல்லாமல் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணி நல்லா ஒரு ப்ளே பண்ணாங்க. முக்கியமாக இப்ராஹிம் ஜட்ரான் அப்படின்ற தனி ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 117 ரன்கள். ஸோ இங்கிலாந்து பவுலர்ஸ்லாம் தெறிக்க விட்டு சும்மா தாறுமாறான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்கானிஸ்தானை 300+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுச்சு. கூட வந்து ஒமர் ஜாய், முகமது நபி எல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாலும் அவரோட அந்த ஒரு தனி ஸ்கோர் 177 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பலமாக ஆப்கானிஸ்தானுக்கு அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலாந்து சைடில் நிச்சயமாக தரத்தை அடிச்சிருவாங்க, எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன்லாம் இருக்காங்க, ஜாஸ் பட்லர்லாம் அடித்து துவச்சிடுவார் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பென் டக்கட் அவருமே வந்து அக்ரெசிவாக வந்து வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ நிச்சயமாக இங்கிலாந்துக்கு ஃபேவர் தான் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே பில் சால்ட் விக்கெட் இழந்தார், அதை தொடர்ந்து ஜேமி ஸ்மித், பென் டக்கட் இப்படின்னு சொல்லி பேக் டு பேக் விக்கெட் இழந்தோடனே ஆஹா ஆப்கானிஸ்தான் பக்கம் காற்று வீசுதோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பக்கம் ஜோ ரூட் மற்றும் பட்லர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்னதாக எல்லாருக்கும் ஒரு பயத்தை காட்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஒமர் ஜாய் இன்றைக்கி பேட்டிங்லேயுமே ஒரு 40 ரன்கள் ஏதோ அடித்து அவர் டீமுக்காக ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருந்தாரு. பவுலிங்லேயுமே கடைசி வரைக்கும் நின்று சும்மா தாறுமாறு பண்ணிட்டாரு. ஸோ இங்கிலாந்து பேட்ஸ்மேன் எல்லாம் பேக் டு பேக் விக்கெட் இழந்து டோட்டலாக ப்ரெஷர் அப் அண்ட் டவுன் அப்படின்ற மாதிரி தான் போச்சு. இல்லை இவங்க வின் பண்ண போகிறாங்க, இல்லை இவங்க தான், இல்லை அவங்க தான், இல்லை இவங்க தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ யாருக்குமே தெரியலை என்ன நடக்க போகுது அப்படின்றது. ஒரு 50 ஓவர் மேட்ச்சில் இப்படி ஒரு மேட்ச் பார்க்குறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்பவுமே ரேர் தான். ஒரு கட்டத்துலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லை அவங்க வின் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படின்றது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்குமே ரெண்டு டீமுக்குமே ஈக்குவலான சான்சஸ் இருக்குது அப்படின்ற அளவுக்கு சிச்சுவேஷன் போச்சு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கடைசி ஓவரில் கிட்டத்தட்ட ஒரு 6 பாலுக்கு 13 ரன்கள் தேவை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரெஷர் பில்ட் ஆகி வந்து மேட்ச் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒமர் ஜாய் விக்கெட் எடுத்து டோட்டலாக இந்த ஒரு மேட்சை ஆப்கானிஸ்தானுக்கு சாதகமாக அமைச்சிருந்தார். ஸோ அன்எக்ஸ்பெக்டட். ஸோ இங்கிலாந்து மாதிரியான ஒரு டீம் வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியாகிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயந்தான். பட் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்றது இதன் மூலமாக பார்க்க தெரியுது. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு கேம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மேட்ச்சு தரமாக போச்சு. முக்கியமாக எல்லா டைம்லையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப் அண்ட் டவுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு அன்பிரிடிக்டபிள் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம் கடைசி வரைக்குமே. ஸோ டோட்டலாக ஒரு மைண்ட் ப்ளோயிங் மேட்ச் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். முக்கியமாக இதில் இங்கிலாந்து வெளியாயிட்டாங்க, சரி இதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அவங்க வந்து ஆஸ்திரேலியாவை வின் பண்ணி ஆகணும். ரொம்பவுமே ஒரு டஃப்பான விஷயம்தான். பட் எதுவும் முடியாதுன்னு இல்லை, லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ மிராக்கிள் நடக்குதா அப்படின்னு சொல்லி. ஒருவேளை ஆஸ்திரேலியாவை ஆப்கானிஸ்தான் வெளில தள்ளிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ணுறதுக்கு இன்னும் சுலபமாகவே இருக்கும். ஸோ என்ன வேணால் நடக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி ஆப்கானிஸ்தான் செமிஃபைனலுக்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை தாண்டி இங்கிலாந்து வெளியில் போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆப்கானிஸ்தானோட இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஒரு காலத்தில் கிரிக்கெட்டில் ஒரு பயங்கரமான லெவலில் இருக்குது. அதை பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.